நம்ம மல்லியும், விஜயும் சீக்கிரமா ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம், அவங்களுக்கான உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் லவ் பண்ணாங்க. சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனா அது நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வருத்தப்பட்டது என்னமோ உண்ம. வெண்பாவ பார்த்துக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டதும் உண்ம. ஆனா இப்போ ஒரு வலுக்கட்டாயத்தின் பேர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சுச்சு. இதுக்கு மேலயாச்சும் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய பார்த்தீங்கன்னா, விஜய் ஏத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வரப்போறதும் கிடையாது. நம்ம மல்லியும் விஜயும் பார்த்தீங்கன்னா, இப்படி சந்தோஷமா இல்லாம இருக்கிறதும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாமே நடந்து முடிஞ்சுச்சு. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க 2 பேரும் சரியான வேலைய செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத்தன நாளா பார்த்தீங்கன்னா, அவங்க செஞ்ச வேலை ஒவ்வொன்னு கூட பார்த்தீங்கன்னா, சரியே இல்ல. அப்படின்ற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தெரிய வந்துடுது. அதுலயும் போதும் பொன் செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா, இப்போ தெளிவா நம்ம விஜய்க்கு தெரிய வருது. அதாவது நம்ம மல்லியோட ஊருக்கு போயிட்டு, மல்லிய பத்தி அவங்க அண்ணன் கிட்ட கேவலமா பேசுனது மட்டும் இல்லாம, அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்க்காரங்க கிட்டயும் கேவலமா பேசியிருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவா தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணி, கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சு, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ வசமா சிக்கிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ போதும்ன்னு தான் அந்த ஊருக்கு போயிட்டு நம்ம மல்லியோட குடும்பத்த இப்படி நிம்மதி இல்லாம ஆக்குனது அப்படின்ற விஷயமும், அதே மாதிரி இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் சேர்ந்து தான் இந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மல்லியோட கல்யாணம் விஜய் கூட நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து பிளான் பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா இருந்துட்டு வெண்பாவ கொலை பண்ண பார்த்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் விஜய் இருந்துட்டு, நீங்க 2 பேரும் என்னோட ரத்தம்னு சொல்லிட்டு சொல்லி, அதாவது நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம்னு சொல்லிட்டு சொல்லி, நீங்க சொல்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நான் நம்புனேன். ஆனா நீங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் அடுக்குமா? அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப பார்த்தீங்கன்னா, கோவத்தோட விஜய் பேச போறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.